இந்தியா பாகிஸ்தானில் 9 தீவிரவாத தளங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. எந்த வகையான ஜெட்ஸ், என்னென்ன ட்ரோன்ஸ், என்னென்ன மிசைல்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஷ் முகமதோட ஹெட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறதா தீவிரவாத குழுக்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சீனாவோட தூதரும் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாகிஸ்தான் நாட்டோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் இந்தியா ஒரு கோழைத்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும் இதுக்கு தக்க பதிலடி தரப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா சமாதானத்துக்கு முன் வந்தால் பாகிஸ்தானும் சமாதானத்துக்கு ரெடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சீனாவோட தூதர் சியாங் சைடேங்ன்றவர் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இசக் தாருகோட ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்கோட ரிசல்ட் நமக்கு எப்பவும் போல தெரிஞ்சது தான். சீனா பாகிஸ்தானுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சீனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாகிஸ்தானோட சாவர்னிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக சீனா துணை இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு. ஆப்வியஸாக இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. அதனாலேயே பாகிஸ்தானு கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சீனா. இந்தியாவை சீனா டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. அதனால் பாகிஸ்தான் வழியாக அட்டாக் பண்ணலான்னு யோசிப்பாங்க. தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் முகமதோட தலைவர் மசூத் அசார்ன்றவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறதா அவரோட தீவிரவாத குழுக்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்தியா அவரை குறி வச்சு தான் பகவல்பூரில் அட்டாக் பண்ணாங்க. ஆனால் அவரோட குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் இறந்துட்டாங்களாம். ஆனால் அவர் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கேன்னு அவரோட தீவிரவாத குழுக்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியா இன்னசென்ட் பீப்புளை கொண்ட தீவிரவாதிகளை மட்டும்தான் டார்கெட் வச்சோம், அவங்கள மட்டும்தான் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த சூசைட் ட்ரோன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சூசைட் ட்ரோன்ஸ் இங்கேருந்து இந்தியா அனுப்பி விட்டுருவாங்க. டெரரிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பறந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து டைவ் ஆகி அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகி ஏகப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தும். இதுதான் சூசைட் ட்ரோன்ஸோட ஹைலைட்ஸு. இந்த ட்ரோன்ஸ் தான் மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. விங் கமாண்டர் வியோமிகா சிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்க ஹேமர் பாம்ஸை யூஸ் பண்ணதையும் ரஃபேல் ஜெட்ஸை யூஸ் பண்ணதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து வாங்கினது தான். ரஃபேல் ஜெட்ஸை பற்றி உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த ஹேமர் பாம்ஸுங்கிறது என்ன? இந்த வகையான பாம்பை ஃப்ரான்ஸ் நாட்டோட சாஃப்ரான்ற கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இதில் ஜிபிஎஸ், நேவிகேஷன், லேசர் சிஸ்டம்னு எல்லா டெக்னாலஜியும் இதுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ரேஞ்சை அட்டாக் பண்ணக்கூடிய இந்த பாம் 125 கிலோலேருந்து 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதே மாதிரியே ஸ்கேல்ப்னு சொல்லிட்டு ஒரு மிசைல்ஸையும் இந்தியா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல்ஸ் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடியது. இதோட வெயிட்டு 1300 கிலோ வரைக்கும் இருக்கும். இதையும் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்தால் வாங்கியிருக்கோம். ஃப்ரான்ஸோட MBDAன்ற கம்பெனி தான் தயாரிச்சிருக்காங்க. மொத்தமாக 9 இடங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரஃபேல் விமானங்களையும் ட்ரோன்ஸையும் 24 மிசைல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா. அடுத்தடுத்து பரபரப்பான நியூஸஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. காத்திருங்க, நானும் வந்துடுறேன். தேங்க்யூ.